நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். காற்றை விட வேகமாக நகரும் ஒரு இயந்திரம் இருந்தால் எதிரிக்கு கூட தெரியாது மற்றும் அவரது வேலையை முடிப்பார். ஆமாம், நாங்கள் உலகில் ஒரு போர் விமானத்தை பற்றி பேசுகிறோம். அது ஒரு விமானம் மட்டுமல்ல, எந்த ஒரு போர்க்களத்தின் முழு விளையாட்டையும் மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். நண்பர்களே, உலகின் அதிநவீன மற்றும் அபாயகரமான போர் விமானமாக கருதப்படும் அமெரிக்காவின் புதிய 6ஆம் தலைமுறை போர் விமானம் தற்போது ஏறக்குறைய தயாராகிவிட்டது. இது ஒரு போர் விமானம் மட்டுமல்ல, முழு போர் மூலோபாயத்தையும் மாற்றப்போகும் எதிர்கால ஆயுதம். அதன் வடிவமைப்பு, அதன் தொழில்நுட்பம் மற்றும் அதன் தாக்குதல் முறை அனைத்தும் மிகவும் மேம்பட்டவை. அது போர்க்களத்தில் இறங்கினால் உலகில் உள்ள அனைத்து ஜெட் விமானங்களும் அதை சமாளிக்க முடியாது. எனவே இன்று நாம் இந்த புதிய 6வது தலைமுறை போர் விமானம் பற்றி பேசுவோம். இது முழு உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப் போகிறது. ஜெட் எப்படி வேலை செய்கிறது? அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? மிக முக்கியமாக, எந்த நாட்டையும் தோற்கடிக்கும் சக்தி கொண்ட அமெரிக்காவின் ரகசிய துருப்புச் சீட்டா. எனவே நேரத்தை வீணாக்காமல் தொடங்குவோம். ஸ்டீல்த் டெக்னாலஜி ஆவர் டிசைன் முதலில் இந்த ஜெட் விமானத்தின் வடிவமைப்பு மற்றும் திருட்டுத்தனமான தொழில்நுட்பத்தை பற்றி பேசலாம். நண்பர்களே, F-22 ராப்டர் அல்லது F-35 லைட்னிங் II போன்ற போர் விமானங்கள் உலகில் மிகவும் மேம்பட்டவை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். ஏனெனில் இந்த புதிய 6வது ஜெனரல் போர் விமானம் அவை அனைத்தையும் விட பல மடங்கு மேம்பட்டதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். ரேடாரில் தெரியாத வகையில் இந்த ஜெட் விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேய் போல, முற்றிலும் கண்ணுக்கு தெரியாதது. அதன் ஏர்ஃப்ரேம் திருட்டுத்தனமாக உள்ளது. மேலும் அதன் இயந்திரமும் அமைதியான பயன்முறையில் இருக்கும். இதனால் எதிரிவான் பாதுகாப்பு அமைப்பு அதை கண்டறிய முடியாது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலர் திருட்டுத்தனமாக மட்டுமல்ல, இந்த ஜெட்டில் செயற்கை நுண்ணறிவு AI இருக்கும். இதன் பொருள், இந்த போர் விமானம் ஒரு சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் இயந்திரமாக இருக்கும். இதில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பைலட்டுக்கு அதிக பதற்றம் இருக்காது மற்றும் ஜெட் அதன் பணிகளை திறம்பட முடிக்க முடியும். லேசர் ஆயுதங்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். இப்போது ஆயுதங்கள் பற்றி பேசலாம். நண்பர்களே, இந்த விமானத்தில் சாதாரண ஏவுகணைகள் மட்டுமே இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் இந்த போர் விமானத்தில் லேசர் ஆயுதங்களும் இருக்கும். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான், லேசர் ஆயுதங்கள். இவை எந்த ஏவுகணையும் இல்லாமல் எதிரியின் ஜெட் விமானத்தை ஒரே நொடியில் வெடிக்கச் செய்யக்கூடிய புதிய வகை ஆற்றல் ஆயுதங்களாக இருக்கும். மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக இயங்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் இதில் நிறுவ முடியும். அதாவது, ஜெட் விமானத்தை கண்காணித்து ஏவுகணை மூலம் தகர்த்து விடுவோம் என்று எதிரி நினைத்தால் அதை மறந்துவிடுங்கள். ஏனென்றால் இந்த ஜெட் விமானத்தின் வேகம் மற்றும் அதன் ஆயுதங்கள் இரண்டும் வெல்ல முடியாதவை. நேரடி ஆற்றல் ஆயுதங்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை இந்த ஜெட் உலகை விட முன்னணியில் உள்ளது. இது ஒரு பொத்தானை அழுத்தினால் எதிரியின் மின்னணு சாதனங்களை எரிக்கும் நேரடி ஆற்றல் ஆயுதங்களை கொண்டிருக்கும். கூடுதலாக, இந்த ஜெட் போர்க்களத்தில் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கும் தகவல் தொடர்பு அமைப்புடன் இணைக்கப்படும். அதாவது, இது போர் விமானம் மட்டுமல்ல, பறக்கும் சூப்பர் கம்ப்யூட்டராகவும் இருக்கும். ட்ரோன் திரள் தொழில்நுட்பம். மற்றொரு அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த போர் ஜெட் ட்ரோன் ஸ்வர்ம் தொழில்நுட்பத்துடன் வரும். அதாவது, ஜெட் போர்க்களத்தில் இருக்கும்போது ஒரு ஜெட் மட்டுமல்ல, சிறிய ட்ரோன்களும் அதனுடன் இருக்கும். அவை எதிரிகளை குழப்பி அவர்களின் ரேடாரை முட்டாளாக்கிவிடும். இதன் பொருள், இந்த ஜெட் ஒரு முழுமையான இராணுவத்தைப் போல செயல்படும். மேலும் எதிரிக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூட வாய்ப்பு கிடைக்காது. அமெரிக்கா மட்டும்தானா? இப்போது கேள்வி எழுகிறது, இந்த 6வது தலைமுறை போர் விமானம் அமெரிக்காவுடன் மட்டுமே இருக்குமா? இதுவரை அமெரிக்கா அத்தகைய ஜெட் விமானங்களை உருவாக்கி வருகிறது. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் தங்கள் 6வது ஜெனரல் போர் விமானங்களில் பணியாற்றி வருகின்றன. இருப்பினும் அமெரிக்காவின் ஜெட் மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். ஏனெனில் இது வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அதே தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரலும் இருக்கலாம்.
அமெரிக்கா தனது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை தனக்காக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அதை விற்கவும் செய்கிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எனவே இந்த 6வது ஜெனரல் போர் விமானம் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய நட்பு நாடுகளான இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் நேட்டோ நாடுகளுக்கும் வழங்கப்படலாம். உங்கள் கருத்து என்ன? எனவே நண்பர்களே, இது அமெரிக்காவின் 6வது தலைமுறை போர் விமானத்தின் விரிவான கண்ணோட்டம். இந்த ஜெட் விமானம் உலகில் விமான ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது ரஷ்யாவும் சீனாவும் அதனுடன் போட்டியிடக்கூடிய ஒன்றை கொண்டு வரப்போகிறதா? கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக இது போன்ற கண்கவர் மற்றும் வெடிக்கும் இராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் நிச்சயமாக எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். எனவே எங்கள் சமீபத்திய புதுப்பிப்புகளை தொடரலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கு ஜெய் ஹிந்த். இந்தியா